ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 50:4 வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை பத்தின ப்ராஃபசி இது. இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் பண்ண போறாருன்றதுக்கான தீர்க்க தரிசனம். அதுல வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு என்ன செய்வாராம்? காலைதோறும் ஏஞ்சிருவாராம். எழுந்திரிச்சிட்டு பிதா கிட்ட போய் என்ன செய்வாராம்? உட்காந்துருப்பாராம். அன்னன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன வார்த்தை பேசணும்னு பிதா அவருக்கு என்ன செய்வாராம்? சொல்லி கொடுப்பாராம். இவர் எப்படி கத்துப்பாராம்? கற்றுக்கொள்ளுகிறவனை போல உட்காந்து நோட்ஸ் எடுத்துப்பாராம். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு, என்ன பண்ணணும் ஆண்டவரே? இப்போ பேதுருவின் மாமி வீட்டில் உன்னை கூப்பிடுவாங்க. ஜுரம் சரியாயிருச்சு, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, வந்து பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன சொல்லணும்? வேற இடத்துல வேலை இருக்கு, வாங்க போகணும்னு சொல்லணும். 5000 பேர் வருவாங்க, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் வார்த்தையை கேட்க வரல, எல்லாம் அப்பத்துக்காக வந்திருக்கிறான். அவனை பார்த்து சொல்லணும், நீ ஒன்றும் வார்த்தைக்கு வரல, என்னை அப்பத்துக்கு பின்பற்றுகிறீர்கள், திரும்பி போங்கன்னு சொல்லிடு. இதை எங்க சொல்லிடுவார் பிதா? காலையிலே சொல்லிடுவார். இவர் காலையில் எல்லாத்தையும் கேட்டு வந்து உட்காந்துருப்பாரு. அவன் வேற மாதிரி பேசுவான். அப்போ இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஏன் ஏமாறுறோம் தெரியுமா? வந்தவன் என்னத்தோட வந்திருக்கிறான் நமக்கு. ஆனால் காலையிலே பிதா சொல்லிட்டாராம்மா, இவன் அதுக்கு தான் வரான். ஒருத்தன் வருவான், அவன் பேர் நத்தான்வேல், அவன் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலர். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வருவான், அவன் பேர் நிக்கோதேமு, உங்ககிட்ட அவன் வரான், ஆலோசனை பண்ணும்படி வரான். இதை பரலோகம் சொல்லிடும். இவர் பேசும்போது அவரோட இருதயம் திறக்குது. ஏன்? பரலோகம் காலையிலேயே சொல்லிருச்சு என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி. இந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு எப்போ வருது தெரியுமா? நீங்க அதை மட்டும்தான் பேசுவீங்க, வேற எதையும் பேச மாட்டீங்கன்னு உங்க மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா பரலோகம் சொல்லும், அவன் பேசுறத அப்படியே கேளுங்கப்பாங்க. ஏன்? அவன் நான் சொல்றதை மட்டும்தான் பேசுவான். நான் சொல்றதை தவிர ஒரு வார்த்தை அவன் கூட்ட மாட்டான், ஒரு வார்த்தை அவன் குறைக்க மாட்டான். 100%. இந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு உங்க மேல வந்துருச்சுன்னா நீங்க க்ரௌடை தேட வேண்டாம், க்ரௌடு உங்களை தேடும். எங்க இருக்கிறாரு அவர்? எங்க இருக்கிறாரு அவர்? வார்த்தையை பேசுவாரு. அவர் அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறாருங்க போட்ல. ஐயோ அக்கறைக்கு போறாரா? இவன் சுத்தி வருவான், அந்த ஆத்த என்ன பண்ணிடுவான்? சுத்தி வருவான். இவர் போட்ல அவங்க போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அவன் வந்துட்டான். எப்படி வரான் தெரியுமா? ஐயோ மெசேஜ் தொடங்கிடும், அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவர் பேசவே போல. எதுக்கு போறாரு? சாப்பிட போறார் அக்கறைக்கு. வாருங்கள் நான் சாப்பிட போவோம் என்று அக்கறைக்கு போனார். அங்கே போனா திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அவர் வார்த்தையை கேட்கும்படி வந்திருந்தார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி. உங்க வார்த்தை தேவன் பேசுறதுங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துட்டா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த 3/4 மணி நேரம் அவங்களுக்கு அட்டென்ஷன்ல வைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு முன்னாடி உட்காரு. நீ எனக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் உட்காந்தா 3/4 மணி நேரம் அவங்கள நான் உன் முன்னாடி உட்கார வைக்கிறேங்கிறாரு கர்த்தர். இவ்வளவுதான் ஃபார்முலா. இதான் ஈஸி ஃபார்முலா. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு முன்பாக உட்காருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகம் உங்களை நம்பும். அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகம் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற இருதயத்தை திறக்கும். அப்போ பரலோகம் உங்களுக்கு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கும். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன். அடுத்து பரலோகம் சொல்லும், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் என்னுடைய வார்த்தை, அவங்க பேசுறதெல்லாம் நான் சொல்றது தான். ஆண்டவரே வேற ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்க, கூட்ட மாட்டான், குறைக்க மாட்டான். பவுல் பாருங்க, லெட்டர் எழுதுறான். அவன் எழுதுகிற லெட்டர் நமக்கு பைபிள் ஆயிடுச்சு. அவர் எழுதுனது லெட்டர் தான், நிருபம். ஆனால் அது எப்படி பைபிள் ஆச்சு தெரியுமா? பவுல் எழுதும் போது கூட எதையும் சேர்த்து எழுத மாட்டான், எதையும் குறைச்சி எழுத மாட்டான். பரலோக ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் அவன் என்ன செய்வான்? எழுதுவான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது. பவுல் எழுதுகிற லெட்டர் இன்னைக்கு நம்மளால அப்படி பேசி அப்படி எழுத முடியுமா? அப்படி பேசி அப்படி எழுத முடியுமா? நீங்கள் பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஒன்று கூட எக்ஸ்ட்ராவாக இருக்காது, ஒன்று கூட குறையாது. நீங்கள் எழுதுறதுல ஒன்று கூட எக்ஸ்ட்ராவாக எழுத முடியாது. நம்ம ஒரே வார்த்தை இதுக்கு சொல்லி முடிச்சிருவோம். அது எப்படிங்க முடியும்? நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். சில ஆட்கள் உடனே சொல்லுவாங்க, அது பவுல் செயின்ட். பவுல் யாரு? செயின்ட். அவர் எழுதுவார். அவர் இயேசு தேவன், அவர் எழுதுவார். இல்லை, இயேசு மாம்சத்தில் தான் இருந்தார். அதனால தான் பரலோகம் அவருக்கு 3.5 வருஷம் கழிச்சு சாட்சி கொடுக்குது. அவர் தேவனா இருந்தால் முதல் வருஷமே பரலோகம் சாட்சி கொடுத்துருக்கோம். பரலோகம் 3.5 வருஷம் ஊழியத்தை பார்க்குது.
எல்லா ஊழியத்தையும் பார்க்குது. முதல் பிரசங்கத்திலிருந்து எருசலேமுக்குள்ள நுழையிற கடைசி பிரசங்கம் வரைக்கும் பார்க்குது பரலோகம். பார்த்துட்டு இப்போ சொல்லுது, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்? இவர் நான் பேசுறது தான் பேசுவார், நான் சொல்கிறது தான் சொல்லுவார். இந்த நம்பிக்கை ஒரு நாள் பரலோகத்துக்கு பவுல் மேலே வந்துச்சு. இதே நம்பிக்கை ஒரு நாள் பில்லிகரங்க மேலே வந்துச்சு. அதே நம்பிக்கை உங்கள் மேலேயும் வரணும், என் மேலேயும் வரணும். அல்லேலூயா. அப்போது இந்த பூமிக்கு நாம் என்னவா வந்தோம்? வரும்போது குமாரனாக வந்தோம். வாங்க வேண்டிய சாட்சி என்ன? நேசகுமாரன். முடிக்க வேண்டிய சாட்சி என்ன? இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்.